இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான சோயா சங்க்ஸை வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சோயா சங்க்ஸை வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கு பட்டை, லவங்கம், அது கூட பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, உப்பு இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே தக்காளியையும் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டு சோயா சங்க்ஸை சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கூடவே தேங்காய் ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேட்டியை லைட்டாக அந்த கசக்கிட்டு அது கூட சேர்த்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனுவும் அதுதான். லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் போட்டிருந்தேன், அதை மட்டுமே போதும்னு சொல்லிட்டான். ஸோ அதை வச்சு கொடுத்து வேகமாக பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு.